வணக்கம் எல்லாருக்கும். சரி, ராமா கோசாலையின் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணே. ஆ இப்போ நம்ம ஏற்கனவே கிருமாடை பற்றி நம்ம வீடியோ போட்டோம். ஆமாம் ஆமாம், எல்லாரும். அது ஆனந்த் தான் வந்து கிருமாடோட ஓனரு. ஆ இப்போ அதை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து பஞ்சாவது எப்படிங்க அதை பத்தி பஞ்சகாலம். நம்ம தம்பி வணக்கம். எப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம ரூபாக்காக எதுவும் செய்யலைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும். மக்களை காப்பாற்றணும். மண்ணுடைய அந்த செயற்கையான உரங்கள் இருக்கிற யூரியா, டிஏபி, ஆ, இந்த இதெல்லாம் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் போடாம இயற்கை விவசாயத்துக்கு வந்தாச்சுன்னா நோயிலிருந்து விடுபடலாம். கண்டிப்பா. ஏன்னா நோய் இல்லாம உருவாக்குறது நம்முடைய ஒரு மோட்டம். நோய் இருக்கக்கூடாது. ரூபா முக்கியம் இல்லைல்ல. ரூபா இன்னைக்கு வரும் போகும். ஆனா மனிதனுடைய நோய் இல்லாம வந்து மனுஷனுக்கு எல்லாமே நமக்கு பிளஸ் தானே. கண்டிப்பா. இப்ப அது வந்து எல்லாருமே மறந்துட்டோம். இப்ப அதை அந்த மறந்த விஷயம் பழைய நம்ம தாத்தா முன்னோர்கள் செஞ்சதுதான். இப்ப காலத்தின் சூழ்நிலை எல்லாருமே அவசர அவசரமான காலத்துல எல்லாருமே அதிக மகசூல் வேணும்னு நினைக்காங்க. கவர்மெண்ட் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. இயற்கை விவசாயத்தை அழிச்சாச்சு. இப்போ நம்ம இயற்கை விவசாயத்தை செஞ்சுட்டு ஒரு புரட்சி மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பஞ்சகாயம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லியோ, எந்த விதமான உரமோ, யூரியாவோ, டிஏபியோ எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த யூரியா போடுறதோட 5 மடங்கு உங்களுக்கு ஈல்டு அதிகமாக தரும். நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா எல்லா மகசூலுமே ஒரு மகசூலும் கிடையாது. இப்போ எங்கள்கிட்ட எலுமிச்சை தோப்பு இருக்கு. 10 வருஷம் 12 வருஷம் தோப்பு. ஒரு கொப்பு ஒரு இது கிலோட காயல. ஒரு பழம் கூட கருத்த பழம் கிடையாது. அது இயற்கைக்கு அவ்வளவு மவுசு இருக்கு. இந்த தோட்டத்தையும் கொஞ்சம் இருந்து காமிக்கலாம். அது எல்லாமே இப்போ என்னுடைய நம்மளுடைய என்ன லட்சியம்னா இந்த மக்களுக்கு நோய் இல்லாம வாழ்க்கை கொடுக்கணும். இயற்கையான அந்த நோய் இல்லாத வாழ்க்கை எப்படி வரும்னா இயற்கையான சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது, இயற்கையில நம்ம பஞ்சகாயம் மாதிரி இயற்கையான மருந்து யூஸ் பண்ணும்போது மண்ணு வளமாயிடும். மண்ணு வளமானா நம்மளோட நோயிலிருந்து நம்ம பிடிவிட்டுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம நம்ம இந்தியனுடைய விளைநிலங்கள் 1 லட்சம் டன் யூரியா, டிஏபி நம்ம கொட்டுறோம். அது 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 நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா உள்ள மக்காமல் அப்படி கிடக்கும். அதனுடைய மவுஸ் என்னன்னா காலப்போக்கில் இப்ப நம்மளுடைய மண்ணு மலடாயிரும். அதுக்கடுத்து மலட்டுத்தன்மை ஆயிரும். நம்மளுடைய எல்லா நோய்க்கும் அதான் பிறப்பிடும். ஸோ அதை நம்ம மாத்தினா நம்மளுடைய எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒருங்கிணைச்சிடலாம். மனிதனுடைய ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? ரூபா சம்பாதிக்க ரொம்ப ஈஸி. ஆனா ரூபா வந்து நோய் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போகாம செலவு நம்மளோட டைம் வேஸ்ட் இல்லாம போனோம்னா நம்ம இயற்கைக்கு வந்துதானே ஆகணும். இப்ப இது எப்படின்னா நான் அதனால இப்போ 6-7-8 வருஷமா வச்சிருக்கிறேன் கோமாதாவை. இப்போ ராமா கோசாலாம் வச்சிருக்கிறோம். 8 வருஷம் ஆகிப்போச்சு. 8 வருஷமா நம்முடைய விற்பனையோ இது கம்மி தான். ஆனா ஃபியூச்சர் வரும், வந்து ஆகணும். அந்த ஒரு கான்செப்டுக்காக நான் கோமாதா, நம்ம நாராயணமலை ரொம்ப பக்தி உள்ள மனுஷன் தான். அதனால நம்ம கோமாதா ரொம்ப ஒரு இதாக வச்சிருக்கோம். என்னன்னா எனக்கு ரூபா முக்கியம் இல்லை. ரூபாக்காக இது செய்யலை. என்ன செய்யறேன்னா இந்த மக்களுக்காக. இப்ப நம்ம பாலை நீங்க குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோயிலிருந்து இந்த அல்சருக்கு வந்து இங்கிலீஷ் மருந்தே கிடையாது. இங்கிலீஷ் அல்சர் இருக்குல்ல, அல்சருக்கு வந்து நம்ம இங்கிலீஷுக்கு மருந்து கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா நீங்க ரெகுலரா டெய்லி கறந்தவன ஒரு 100 பாலை குடிச்சிருங்க, கம்பல்சரி இந்த அல்சர் போயிடும். கம்ப்ளீட்டா போயிடும். ஆனா இங்கிலீஷ் மருந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, டாக்டர் நீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்கம்பாங்க. ஆனா அல்சர் என்னைக்கும் போகாது. ஆமா, சைட் எஃபெக்ட் ஆகும். நம்ம ஒரு நாட்டு மாட்டு மோரை நீங்க குடிச்சீங்கன்னா கால்சிய குறைபாடே வராது. இப்போ இந்தியாவில் ஒரு 88-90% மக்களுக்கு கால்சிய குறைபாடு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு அறிக்கையில. ஆனா நீங்க டெய்லி 1 லிட்டர் மோரை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு தேவையான கால்சியம் கிடைச்சிடும். அந்த மோர் எப்படின்னா ஜெர்சி மாடு, கலப்பின மாடை சொல்லலை, நம்ம நாட்டு மாடு தான் இருக்கும். கிருமாடோ நம்முடைய காங்கயம் இருக்கலாம், உப்பளச்சி இருக்கலாம், ஒட்டம் இருக்கலாம், நம்ம ஆந்திராவில் இருக்கிற அது பேர் என்னது ஓங்கல் இருக்கலாம். எது இருந்தாலும் திமிழோடு இருக்கணும். காளை மாடு மாதிரி திமிழ் எதெல்லாம் எதுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம நாட்டு மாடு. அதுவே மக்களுக்கு இப்ப தெரியாம போச்சு. என்ன சொல்றாங்கன்னா நாட்டு மாடு என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ்காரன் கொடுத்த கலப்பின மாடை தான் சொல்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு தெரியல, விழிப்புணர்வு இல்ல. ரெண்டாவது நம்ம அந்த பழைய மாதிரி கிடையாதுல்ல. ஆடு மாடோட கிராமத்துல இருந்தோம். இப்ப கிராமம் எல்லாம் டவுனை விட மோசமாயி போச்சு. இப்ப யாருமே வேலை செய்ய விரும்ப மாட்டேங்காங்க. சாணியை தொட்டு அசிங்கன்னு நினைக்காங்க. சாணியில 33 கோடி ஏகப்பட்ட தேவாதி தேவர்களும் அதுல அடக்கம். ஒரு கோமாதா சாணியோ கோமோத்திரத்தை அவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அதனோட செல்வாக்கே தனி. இப்ப இன்னும் மக்கள் சொல்றாங்க நீ கோமோத்திரமா சாணியாங்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம மாறிட்டோம். என்ன காரணம்? சுயநலம். வேம சம்பாதிக்கணும், வேம போகணும். புரியுதுங்களா? ஆனா அந்த வேகம் வேண்டாம். லேட்டா போனாலும் லேட்டஸ்டா இனி வந்து நம்ம சமூகம் நல்லா இருக்கணும். பழைய மாதிரி நம்மளோட தாத்தம் பூட்டமெல்லாம் நல்லா இருந்தாங்க. 100 வயசு வரைக்கும் ஏறு ஓட்டினாங்க. சாப்பாடு பழைய சோறு. இன்னைக்கு பழைய சோறை பாருங்க, அமெரிக்காவிலே உலகத்திலே $10-15 போயிட்டு இருக்கு பழைய சோறு. நம்ம தாத்தம் போட்டு சாப்பிட்டது தானே பழைய சோறு. இந்த வெங்காயமும் மிளகாவும் நம்ம சாப்பிட்டது இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். ஏன்னா நம்ம என்ன நவீன யுகத்துல மாடர்னைஸ்ல மாடர்ன் உலகத்துல நம்ம சுடு அதாவது ஹீட் அந்த பொங்கணும்னு சாப்பிடணும் அந்த கான்செப்ட் வந்துட்டோம். அது நம்ம அந்த கான்செப்டை நமக்கு அந்த முன்னோர்கள் சொல்லலை.
முதல் நாள் பொங்குனதை நான் காலையில் சாப்பிடுவோம், 2 நேரம் சாப்பிடுவோம். நம்ம ஆரோக்கியமா இருந்தோம். எதிர்ப்பு சக்தி இந்த ப்ரோ பயான் கட் பயான் இருக்குல்ல, வயிற்றுல இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நம்முடைய பழைய சோறு தீர்வு. அது எத்தனை இப்போ இன்னைக்கு அமெரிக்கால தான் $10 $12ங்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ ஒரு சென்னையில ஐஐடியோட ஒரு ஆள் ஒரு பேராசிரியர் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ விஷயம் இருக்குங்களாங்க. கேன்சர்ல இருந்து சுகர் வரைக்கும் போயிருமா, எல்லா நோயும் போகும். எல்லா நோயும் குணப்படுது. என்ன அப்ப என்ன காரணம்? இது நம்ம மறந்துட்டோம்ல. அசிங்கம் நினைச்ச பஸ்ல இது பழைய சோறா ஒரு மாதிரி பார்ப்போம், அசிங்கம் நினைச்சோம். அசிங்கம் கிடையாது, நம்மளுடைய அவன் இங்கிலீஷ்காரன் வச்சுட்டான். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஒவ்வொன்றையும் பழைய பெருமை. நம்மளுடைய சமூகம் நல்லா இருக்கணும். இது ரூபாவுக்காக நம்ம செய்ய போறது கிடையாது. சந்ததிகள் நல்லா இருக்கணும், மண்ணு நல்லா இருக்கணும். இப்போ மண்ணு நல்லா இருந்தா நம்முடைய விளைச்சல் மரம் நிலம் நல்லா இருந்தா நமக்கு நோய் வராதுல்ல. இப்ப இத்தனை நோய்க்கு என்ன காரணம்? இப்ப பாருங்க, கிராமத்துல ஒரு ஆமா கெமிக்கல் பூச்சிக்கொல்லி அடிக்கிறது. ஆமா, டயாலிசிஸ்ங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு காலத்துல, 25-30 வருஷம் முன்னாடி. இப்போ கிராமம் ஒரு கிராமத்துல 10-15 பேர் இருக்காங்க. எப்படி டயாலிசிஸ் ஆச்சு? அது வேற கான்செப்ட். அதை நம்ம பேசினா ரொம்ப இதாகும். இப்போ அயோடின் சால்ட் கொடுத்தாங்க கவர்மெண்ட் எல்லாத்தையும். இந்த பெரிய பெரிய அயோடின் சால்ட் தான் வந்து, ஆனா அதை நம்ம பேசுறது சரியா இருக்காதுல்ல. அந்த அயோடின் சால்ட் நம்ம பழைய அந்த உப்புக்கள் இருக்குல்ல, நம்ம உப்புளத்துல இருந்து கிடைக்கிறதுல அழுக்கு உப்பு, அதை நம்ம பார்த்து வெள்ளை வெள்ளையர்னு வேணும் போனது, சுகாதாரம் கெட்டு போச்சு. அடுத்து இந்து உப்பு, இமாலய ராக் சால்ட், இதெல்லாம் போட்டாச்சுன்னா வீட்டில் சீனி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து எண்ணெய் வந்து இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணாம செக்கெண்ணெய், நம்ம கண்ணு முன்னாடி ஆட்டுற செக்கெண்ணையும் உப்பையும் சீனி மண்டவளம் போட்டுக்கலாம், நாட்டு கருப்பட்டி போடலாம். இதெல்லாம் போட்டாங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நோயிலிருந்து நம்ம விடுபடலாம். ஆமா, சாப்பாட்டில் நம்ம திருநெல்வேலியில தெற்கு சீமையில சாப்பாட்டுல உப்பே போட மாட்டாங்க. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் குழம்புல மட்டும் தான் போடுவாங்க. உப்பு எதுக்கு? ஒரு நாளைக்கு 1 மில்லிகிராம் உப்பு தான் நமக்கு தேவைப்படுது. நம்ம உப்பா சாப்பிடுவோம். அந்த உப்பு என்ன ஆகும்? எல்லாத்துக்கும். இப்போ மீன் எப்படி இருக்கு? மீன் ஃப்ரெஷ் மீன் ஒரு வாரத்துக்கு நிக்குமா? 4 நாளைக்கு 2 நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாம. அதுக்கப்புறம் கெட்டு போயிடலாம். கருவாடு மட்டும் ஏன் கெட்டு போக மாட்டேங்க? பல வருஷம் தான் கருவாடு நிற்கி. ஆமா, அந்த உப்பு தான். இப்போ நம்ம உடம்பே அந்த உப்பு போக இந்த மாதிரி செஞ்சிடும். இப்போ நமக்கு உப்பு துண்டும் போது கறி சாப்பிடுதோம். கறி ஃப்ரெஷ் கறி எத்தனை நாளைக்கு? 1 நாளைக்கு இருக்கும், இல்லை 2 நாளைக்கு இருக்கும், கெட்டு போயிரும்ல. அந்த உப்பு தண்டு போட்ட கறியை வருஷம் போல நம்ம சாப்பிடுதோம்ல. அப்ப என்ன காரணம்? அந்த உப்பு தான். அந்த உப்பை நம்ம குறைச்சிட்டா நம்மளும் உண்மையிலேயும் இயற்கை 100 வயசு வாழலாம், நலமா இருக்கலாம். இந்த உப்பு சீனி இது ஒண்ணு நம்ம அதாவது ஒரு 10 நிமிஷம், நம்முடைய ஒரு 10 நிமிஷம் ஒரு ½ டெய்லி கிச்சன்ல எக்ஸ்ட்ரா மெனக்கெடு எடுத்தா நம்ம ஒரு நோய் இல்லாத வாழ்க்கைக்கு போகலாம். நோய் வந்துட்டு ஆமா நோய் வாழலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், டைம் செலவு இல்லை, பணம் செலவு இல்லை, நம்மளும் ஆரோக்கியமா இருப்போம்ல, சந்தோஷமா இருப்போம்ல. நோய் வந்துட்டு ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் நம்ம அதை முடிகிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியல இல்ல. அப்ப அதுக்கு பல ஏற்பாடு நம்ம தாத்தம் போட்ட சொன்ன செய்யறதுக்கு செஞ்சாதான் நம்மள இந்த உலகத்துல இந்த வருங்காலத்தை காப்பாற்ற முடியும். ரூபா இருக்கும், ஆனா நோய் வந்துடும். அப்ப நோய்க்கு என்ன பண்ணலாம்? மண்ணை வளமாக்கணும். இயற்கை விவசாயம் தான் வழி, வேற வழியே கிடையாது. இன்னைக்குலாம் இன்னும் 2 வருஷமோ 5 வருஷம் வந்தே தீரணும். வந்து இப்ப நம்ம அதுக்காக தான் நம்ம கோசாலை வச்சு, ராமா கோசாலை வச்சு குஜராத்ல இருந்து மாடு எடுத்துட்டு வந்து ஒரு 6, 7, 8 வருஷம் ஆக போகுது வச்சிருக்கிறோம். ஏன்னா வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இது ஆப்பர்ச்சுனிட்டினா ரூபாக்காக சொல்லிங்க, மக்களுக்காக நம்ம செய்ய போற இந்த என்னைக்கு தான் நம்ம இந்த உலகத்தை போகணும். எல்லாரும் போய் தாங்கணும். இருக்கிற வரைக்கும் நேர்மையா மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு போயிடுவோம். அதுக்காக தான் இப்ப நமக்கெல்லாம் பல கோடி நட்டம் பண்ணி இந்த கோமாதா வச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த கிராமத்துல புரிய மாட்டேங்க, மக்களுக்கு புரிய மாட்டேங்க. பாலுன்னு நம்ம பாலை சொல்றாங்க, இதுவும் இல்லை அதுவும் இல்லைங்க. BCM7 ஒரு கிருமி இருக்கு, அதை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிபி வரும், சுகர் வரும். யார்? ஜெர்சி மாட்டு பால், கலப்பின மாடுகள், ஜெர்சி மாடு, ஹோல்ஸ், HF மாடு பால் எல்லாம் நீங்க குடிச்சாலே உங்களுக்கு கேன்சர் வரும். அது நமக்கு இன்னைக்கு தெரியாது, லேட் ஆகும். கண்டிப்பா நம்ம மாட்டு பால் மீன்ஸ் எதெல்லாம் திமிழ் இருக்கும் நம்ம இந்திய வகை நாட்டு மாடுகள், அதான் பாலை நீங்க குடிச்சீங்கன்னா நோயிலிருந்து விடுபட்டுறலாம். நான் தான் சொன்னோம்ல, மோர் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் குடிச்சா உங்களுக்கு கால்சியம் பற்றி. ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் நெய் சாப்பிட்டா, சுத்தமான நாட்டு பசுமை நெய் சாப்பிட்டா உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான சத்து, ஜிங்க்ல இருந்து நம்ம மட்டன் சிக்கனுக்குள்ள போக வேண்டாம், இந்த நெய்யே போதும். இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த சாணத்துல இருந்து எத்தனையோ விஷயம் இருக்கு. அதான் அந்த சாண கோமியம் சேர்ந்து நம்ம பஞ்சகாவி செய்யறோம். பஞ்சகாவி வந்து தோட்டத்துக்கு மட்டும் இல்ல, மனுஷன் கொடுக்கலாம். ஆமா, எப்படின்னா நடக்க முடியாத ஆள். இப்ப நான் பல பேருக்கு கொடுத்துட்டேன். ஒரு அம்மா இருந்தாங்க, நம்ம தோட்டத்தை களவட்டினாங்க. அவங்க சொன்னாங்க எங்க சம்பந்தார அம்மா படுத்த பிறக்க இருக்குன்னாங்க. 3 மாசம் தான் குடிச்சாங்க பஞ்சகாவியம். தினம் காலையில 30 ml, சாயந்தரம் 30 ml. இப்ப ஆள் எந்திரிச்சிருச்சு.
அது மாதிரி ஒரு ஒரு அம்மாவுக்கு ஒரு ஒபிசிட்டினா ஓவர் வெயிட், ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட நடக்கவும் முடியாது, நடக்க வாய்ப்பு இல்லைங்க. இப்போ அதுக்கு ஒரு 2-3 மாசமா கொடுக்க அது ஃபுல்லா கம்பல்சரியா இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு படிப்படியா. ஆமா, உடம்புல அத்தனை நோய், வந்த நோயை போக்கும், நம்மால் ஐயா சொன்ன மாதிரி வந்த நோயை போக்கு, வராத நோய் தடுக்கும். இந்த பஞ்சகாயத்து இவ்வளவு மகத்துவம் இருக்கு. ஆனா நமக்கு புரியுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த டைம்னா என்ன, சாணத்தை பார்த்தோன்னா சீனும்பாங்கல்ல, ஒரு ஐயரை போடுறாங்க. அந்த ஐயரை பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மாட்டுலாம் அரிசிலாம் போடுறதில்ல, இயற்கையான முறையில் தான் மாடு வளர்க்குறோம், நேச்சுரல் முறையில் தான். அதுக்கு தேவையான பருத்தி விதை, மண்டவெல்லம், அதுக்கடுத்து மக்கா பவுடர் தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி மாடு பூர்வீகம் வந்து குஜராத்னு சொல்றாங்க. ஆமா, குஜராத் தான் இதனுடைய பூர்வீகம். எப்படி நம்ம காங்கை இருக்குல்ல, தமிழ்நாட்டுல காங்கை இருக்குல்ல, அதே மாதிரி இதனுடைய பூர்வீகம் வந்து குஜராத் தான். ஆமா, நீங்க அங்க இருந்து கொண்டு வரும்போது எந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டு வர வேண்டியது? அங்க இருந்து வந்தாங்கன்னா ரொம்ப ரூல்ஸ், அங்க இருந்து நம்ம ஒரு லெட்டர் வேணும், அங்கிருந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா அங்க இருந்து ரொம்ப அந்த மாடுகளை கொண்டு வரக்கூடாது, அங்க யாரையும் கொல்லக்கூடாது மாடை. அந்த குஜராத்ல நாட்டு மாடுகளையோ எதையுமே கொல்லக்கூடாது. அவங்க வேற அதுக்கு ஏதாவது அந்த மாதிரி கொண்டு வராங்கன்னு சொல்லி வச்சு நம்ம பிடிச்சிடுவாங்க. நம்மகிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த பஞ்சகாவியம் தயாரிப்பு முறை எப்படின்னா? பஞ்சகாவியம் அதாவது சாணம், கோமியம், நெய், பால், தயிர், வேற கரும்புச்சாறு, தென்னங்கல் இல்ல பனங்கல் ஏதோ இருக்கிறது போட்டுக்கலாம், மண்டபம் போட்டுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம போட்டது ப்ராப்பரான பஞ்சகாவியம். இதுல நெய்யை ஊற்ற மாட்டாங்க. பஞ்சகாவியத்தில் நெய் முக்கியம். சாணத்தை அந்த டீகம்போஸ் பண்ற மாதிரி அந்த சாணத்தை நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சாணத்தோட நெய்யை போட்டு பிசைஞ்சு வச்சிடணும். நெய் போல அந்த பஞ்சகாவியம் பூராகாது. நம்ம பேர் நெய் இல்லாமலே இந்த கடலை புண்ணாக்க வச்சு போடுறாங்க, அது நல்லது இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து நீங்க பாத்துக்கோங்க, பண்ணையை பாருங்க, மாடை பாருங்க எப்படி இருக்குன்னா, ஜெர்சி மாட்டு பஞ்சகாவியம் அவசியம் இல்லை. அது தொழிற்சாலை ஒன்று, தொழிக்காம போனாலும் ஒண்ணுதான். ஆமா, இப்போ நம்ம பஞ்சகாவியத்துல இந்த 5 பொருள் தான். என்னது? சாணம், கோமியம், நெய், பால், தயிர். எக்ஸ்ட்ரா வந்து இந்த கரும்புச்சாறு, இந்த கல்லு, மண்டவெல்லம், வாழைப்பழம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இது முக்கியமான பொருள். கோமாதம் இந்த பஞ்சகாவியம். பஞ்சனா 5 தான், அதுதான் 50 குறிக்கிறது அந்த பஞ்சகாவியம். இதுக்கு தான். இது வந்து நம்ம நிலத்துக்குள்ள 1000% வேலைவாகும். இப்போ எங்க தோட்டத்தில் எலுமிச்சை இருக்கு, ஒரு கருங்காயோ இல்ல ஒரு கொப்பு காயவே இல்லைங்க. ஏன்னா நாங்க இயற்கையை கொண்டு வந்துட்டோம் தோட்டத்தை. ஏன்னா நம்ம ரூபா முக்கியம் இல்லைல்ல, எங்களுக்கு வந்து நமக்கு இந்த தோட்டத்தில் விளையிற பொருளை யாரு சாப்பிட்டா நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். யான் மட்டும் இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும். நமக்கு என்ன கிடைச்சதோ அது இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும். ஆனா சமூகம் நம்ம வாங்க மாட்டேங்க, அதுக்கு ஆகணும். இப்ப பெருநகரத்துலாம் ஆயிட்டாங்க. எங்க இந்த கோயம்புத்தூர், இந்த மாதிரி சென்னை, இந்த திருப்பூருங்கெல்லாம் லிட்டர் 150 ரூபா, பஞ்சகாவியம் 500 ரூபா போகுது, நல்லா போகுது. ஆனா இந்த கிராமத்துல நம்ம சவுத் சைட்ல மக்களுக்கு அது புரியலைங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா வருவாங்க. வந்தா ஒரு மண்டலத்துக்கு வச்சிருக்கணும். ஒரு மண்டலம் வச்ச பிறகு நம்ம பஞ்சகாவியத்தை வந்து சரி பண்ண முடியும். பஞ்சகாவியம் அமிர்த கரைசலுக்கு என்ன வேறுபாடு? அமிர்த கரைசல் ஒரு 2 நாள்ல சரி பண்ணிக்கலாம். அமிர்த கரைசலுங்கிறது அவங்கவுங்க தோட்டத்துல ஒரு 2-3 இடத்துல மண்ணு இது, அது வந்து இவ்வளவு இத்தனை டைம் பிடிக்காதுங்க. ஒரு 2 days 3 daysக்குள்ள அவங்க நம்ம கொடுத்துடலாம். அமிர்த கரைசல் இருக்கு, பின்ன பஞ்சகாவியம் இருக்கு, பின்ன தேமூர் கரைசல் இருக்கு. பூ எடுக்காத செடியெல்லாம் பூ எடுக்கும். பிறகு எல்லா நாட்டு வகையான மருந்துகள்லாம் நம்ம ரெடி பண்றோம். அது நம்ம ஆர்டர் கொடுத்தா நம்ம அதையும் செஞ்சு கொடுத்துடலாம். பஞ்சகாவியம் வந்து உங்கள்கிட்ட எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். ஆமா, 5 லிட்டர் வந்து 1440 ரூபா. நீங்க இந்த பஞ்சகாவியத்துக்கும் எந்த மருந்து ஈக்குவல் பண்ண முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல கிராமத்து, எங்க ஊர் வில்லேஜ், நம்ம ஊர் வில்லேஜ் இல்ல, இதுல எலுமிச்சை செடி வைக்கிறாங்க. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, பூரா அந்த பச்சை போரு கீரை உக்கரான ஒரு மருந்து அடிக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம சவால் விடுறேன். நான் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் வேண்டாம், நீங்க நம்ம கிட்ட வாங்குங்க, நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம். அந்த மருந்தையும் நம்ம முக்காபலம் பண்ணலாம். அந்த மருந்தோட அது டாப்லன்னா நமக்கு உங்களுக்கு என்ன செஞ்சா நம்ம கேட்கலாம். 1 கோடி ரூபா நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம். ஆனா மக்கள் வரணும், கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து வருவாங்க. பஞ்சகாவியம் வந்து இப்போ எங்க இருக்கு, என்ன இந்த மாதிரி? பஞ்சகாவியம் நம்ம வீட்டுல இருக்கு, அந்த இருக்கு, ஏன்னா தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். பார்ப்போம். நம்ம தோட்டத்துல இயற்கை விவசாயம் தான். நம்ம தோட்டம் எலுமிச்சு சூப்பரா இருக்கு. அதுவும் நம்ம இப்போ 12 வருஷம் ஆயிப்போச்சு. ஒரு நாளும் ஒரு யூரியா டிஏபி போட்டது இல்லைங்க. பூராமே களை வெட்டுறது தான், களைக்கொல்லி அடிக்கிறது இல்லை. களைக்கொல்லி அடிச்சா நம்ம இருக்கிற மண்ணு கெட்டு போகும். அந்த இருக்கிற மேல இருக்கிற நம்முடைய மண்புழுக்கள் இதெல்லாம் நமக்கு போயிடும். அப்படிங்கும்போது நம்ம மண்ணு கெட்டு போகும்ல. மண்ணு கெட்டு போனா அப்புறம் நம்ம என்ன இருக்கு? சமூகங்கிறது நம்ம மண்ணோட நம்ம வாழ்ந்துருக்கிறோம். இந்த மண்ணு ஆரோக்கியம் இருந்தா தான் சமூக ஆரோக்கியம் இருக்கு. மண்ணு கெட்டு போனா சமூகம் கெட்டு போச்சு. இப்ப கெட்டு போற நிலைமைக்கு
ஆல்மோஸ்ட் 80% ஆயிப்போச்சு, போயிடுச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு அந்த நாராயண முனியத்தில் நம்ம ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆமா, காப்பாற்றுவோம். வருங்கால சந்தைகளை கண்டிப்பா இந்த மண் நம்ம போகும்போது இந்த மண்ணை வந்து நிலமா வந்து ஆரோக்கியமான மண்ணை விட்டுட்டு போகணுங்க. நம்ம மட்டும் இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம மட்டும் சாப்பிட்டு அழிச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அடுத்த வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளுக்கும் இந்த மண்ணை நலமா கொடுத்துட்டு போறது நம்மளுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பஞ்சகாவியம் சொன்னோம்ல தம்பி, இதுதான் பஞ்சகாவியம். இதுதான் நம்ம பஞ்சகாவியுடைய செஞ்சு வச்சிருக்கிறோம். இது ஆல்வேஸ் எப்பவுமே ரெகுலராக இருக்கும் நம்மகிட்ட. பஞ்சகாவியத்தை வந்து நம்ம சொன்னோம்ல, சாணம், கோமியம், நெய் ரொம்ப முக்கியம். நெய் இருந்தால் தான் பஞ்சகாவியம் அதனுடைய பூ எல்லா அந்த மருந்துடைய புல் மகத்துவம் கிடைக்கும். நெய், பால், கோமியம், சாணம், நெய், பால், தயிர், பிற கரும்புச்சாறு, பிற வாழைப்பழம், பிற தென்னங்கல், இல்லை பனங்கல், இல்லை மண்டவெல்லம், பிற நம்ம தேவையான எதுக்கு வேணால் சேர்த்துக்கலாம். என்ன இது வந்து ரொம்ப முக்கியமான நம்ம இது எல்லா வகையான காட்டுகளையோ தோட்டத்தில் வைக்க எல்லா வகையான பயிர்களுக்கும் இது ஒரு மருந்து போதும். அதிக மகசூல் கிடைக்கும். புழு பூச்சி எல்லாம் 80% தடுக்கிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். மண்ணை நம்ம வந்து வளம் கூட்டியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மகசூல் கூடிடும். இது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சாலும் அவன் என்ன நினைக்காங்க, யூரியா டிஏபி போட்டு. ஆனா யூரியா டிஏபி போட்டீங்கன்னா ஆனா மகசூல் இருக்கும். மகசூல் விளையத்தான் செய்யுது. எப்படி விளையும்? நம்மளுடைய விஷத்துல விளையுது. அப்ப அதனுடைய அதை விளைஞ்சி வந்தது விஷமா தான் இருக்கணும். அதை சாப்பிட்டு நம்ம என்ன ஆகும்? ஒண்ணும் இல்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாய் தமிழ்நாட்டிலயோ எங்க இருந்தது நோய்? யாருக்கு இல்லையே. இப்ப ஏன் வந்தது? ஆஸ்பத்திரி எத்தனை நாள் கூட்டம் பத்த மாட்டாங்க, ஆஸ்பத்திரி பட்ட மாட்டாங்க, அவ்வளவு கூட்டம் இருக்கு. என்ன காரணம்னா நம்ம மண்ணில் வந்து இயற்கை என்ன சொல்றாங்கன்னா, இந்திரா காந்தி அம்மையாருடைய பீரியட்ல நம்முடைய பசுமை புரட்சின பேர்ல நம்முடைய விவசாயத்தை பெருக்குன்னு ஒரு நோக்கம், நல்ல நோக்கம் தான். அன்னைக்கு நம்ம மக்கள் தொகையும் நமக்கு பத்தலை, அது செஞ்சாங்க. ஆனா இப்போ இயற்கை வந்து அதுக்கு கூட டபுளா இருக்கு. இப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லைங்க. வருங்காலத்துல வரலாம், நம்ம நம்புவோம் நாராயண முடியல. ஆனா நம்ம இப்போ செய்ய வேண்டிய நம்மளால என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம 7-8 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இயற்கை விவசாயத்தை செஞ்சீங்கன்னா மண்ணு மலர்ல இருந்து காப்பாற்றலாம். மண்ணு எல்லா டாப் வந்துடும். மலருங்க இப்போ மலர்ல தான் இருக்கு. நோய்வாய்ப்பட்ட மண்ணா இருக்கும். இப்போ கோமா ஸ்டேஜ் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு நம்மளுடைய மண்ணு. இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் நம்ம வெளியே கொண்டு வரணும், டிஸ்சார்ஜ் பண்ணணும். டிஸ்சார்ஜ் பண்ணா என்ன முறைன்னா இயற்கை விவசாயம் மட்டும்தான். பஞ்சகாவியம், இந்த அமிர்த கரிசல், நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், இந்த மாதிரி ரொம்ப இருக்கு. ஒண்ணும் இல்லாத நம்ம நாட்டு மாட்டு சாணி கோமியையும் போட்டு கலைச்சிடாலும் நம்ம மண்ணு வந்துடும், யூஸ் பண்ணா வந்துடும். அது கொஞ்சம் கொஞ்சம் மெத்தேடு இருக்கணும். கொஞ்சம் அதனுடைய ஒரு 48 நாள் 5 நாள் ஒரு டைம் இருக்கு. அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செமிச்ச மாதிரி. இப்போ சாமயமா போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் ஆகும். அந்த சாணத்துடைய மவுசு மருந்து கிடைக்கிறது 1 வருஷம் ஆகும். இப்போ நம்முடைய பஞ்சகாவி, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், நீங்க சொன்ன அப்புறம் ஒரு மருந்து, இதெல்லாம் வந்து உடனே இன்ஸ்டண்டா உடனே மண்ணுக்கு பூஸ்ட் ஊட்டிடும். ஒரு கரசக்காரில் எப்படி இப்போ சில பேர் கேட்காங்க, நம்ம என்ன கேட்காங்கன்னா, நாங்கள் இத்தனை வருஷமா இந்த ஃபெர்டிலைசர்ஸ் போட்டோமே, பூச்சிக்கொல்லி, யூரியா போட்டோமே, மண்ணை இயற்கையாக மாற்றலாம். கண்டிப்பாக மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா, நீங்க மழை பெய்யும் போது கர்ஷக்காட்டுல கோடமழை பெய்யும்ல, கோடமழை பெய்யும்போது ஒரு 2-3 பேர் நல்ல சாணி நம்மளுடைய மண்ணு நம்ம காலை ஒட்டணும். நல்ல மழை பெய்ஞ்ச பிறகு ஒரு நாள் சாணி நம்ம காலை ஒட்டு. அந்த டயத்துல ஒரு டேங்க்கு 10 லிட்டர் 15 லிட்டருக்கு ஒரு 6 லிட்டர் பஞ்சகாவி ஊற்றி பவர் ஸ்ப்ரேயர், சைனா ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சிடணும். நிலம் மூலம் அடிச்சாங்கன்னா, அப்படி வருஷத்துக்கு 2 முறை அடிச்சீங்கன்னா 1 வருஷம் நம்மளோட மண்ணு பழைய இயற்கைக்கு வந்துடும். எவ்வளவு மலடானாலும் எவ்வளவு கோமாஸ்டேஜ் இருந்தாலும் அந்த மண்ணை நம்ம மீட்டு எடுத்துடணும். மண்ணு பொங்க ஆரம்பிச்சு பழைய மாதிரி நமக்கு ஆரோக்கியமா என்ன சொல்லுவாங்க, மண் வந்து சத்துள்ள மரம். இந்த மலர்ல இருந்து கோமாஸ்டேஜ் இருக்கு, நோய் வாய்ப்பட்ட மண்ணில் இருந்து நம்ம திருப்பிக்கலாம். அது திருப்ப முடியும். அது 1 வருஷம் நம்ம செஞ்சிடலாம். நம்ம செய்யற மாதிரி சொன்னீங்க, நம்ம சொல்ல வேண்டிய அந்த நம்ம சொன்ன மெத்தேடை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா 1 வருஷத்துல மலர்ல இருந்து நம்ம மாத்திக்கலாம். மலர் மீன்ஸ் எல்லாமே நோய்வாய்ப்பட்டுச்சு, மலடாய்ப்பட்டு, கோமாஸ்டேஜ், டோட்டலி நம்மளுடைய மண் அவுட்டு. அது வந்து பிரிட்டிஷ்காரங்க, நம்ம இங்கிலீஷ்காரங்க நம்ம செஞ்சாங்க. நம்ம நோய்வாய்ப்படணும், அவங்களோட மாத்திரை வாங்கணும், இதெல்லாம் பல சதிகள். ஒரு 200 வருஷ காலத்துக்கு முன்னாடியே சதி புண்ணியாச்சு. ஆமா, ஏன்னா அப்ப கட்டுப்படி ஆகல. விவசாயம் பிறந்தோம், நீங்க விவசாயி, நானும் விவசாயி தான். விவசாயம் 1 மடங்கு வந்து 10 மடங்கு செலவு வருது. என்ன காரணம்? அப்போ செலவு வரும்போது என்ன செய்ய முடியும்? அதனால நம்மளுடைய விவசாயம் பால்பட்டு போச்சு. இப்ப பெரிய பெரிய என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பெரிய பெரிய கம்பெனிகளை போகுது. அதுக்குதான் இந்த பல விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது நமக்கு புரியாது. தங்கத்தை விலை கூட்டுதாங்க, மண்ணு கார்பரேட் MNC கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனிக்கு போகுது. இந்த விஷயத்த நம்ம தெளிவா இருக்கணும். விவசாயம் பிறந்த நம்ம
ஒவ்வொரு ஒவ்வொரு விவசாயியும் எனக்கு தேவையான உரத்தையோ எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளை நம்மளே உருவாக்கணும்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு நம்முடைய மண்ணை விற்கிறதுக்கு கிடையாது. படிச்சு நீ அமெரிக்காவையோ லண்டன்லயோ இல்ல இங்கிலாந்துலயோ நியூசிலாந்து எந்த நாட்டாலும் இருந்துக்கோங்க, ஆனா உங்களுடைய நிலத்தை மட்டும் வித்துடக்கூடாது. நிலத்தை பக்காவா வேலி போட்டோ டைமண்ட் பென்சிங் போட்டோ பாதுகாத்து வச்சுக்கோங்க. காலம் மாறும், காலம் மாறும்போது நமக்கு மண்ணு தேவை, அப்போ இடம் இருக்காது. பெரிய பெரிய எம்என்எஸ் கம்பெனி போனா அவன் கொடுப்பானா, திரும்ப ஒரு காலத்துல நம்ம பிரிட்டிஷ்காரர்கள் எப்படி போறோம் அந்த மாதிரி நம்ம இன்னும் போராட வேண்டிய நிலைமை கூட வந்துடலாம். சூழல் அவங்க நம்ம குத்தடிமைக்கு தானே போகணும். நிலம் வித்தாச்சு, இப்ப நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அடுத்த சந்ததிகள் வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம் வருது. அவன் சொல்ற வேலை செய்யணும், 10 மணி நேரமோ 15 மணி நேரம், பழைய காலத்து மாதிரி பிரிட்டிஷ்காரன் நம்மளுக்கு அடிமைப்படுத்த காலம் மாதிரி அது கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இப்போ வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா, தங்கத்தையோ வெள்ளியோ நீங்க வாங்கி விட நிலத்தை வாங்கி வைங்க. தங்கத்தை வெளியே ஏன் போடுறாங்கன்னா சில விஷயம் இருக்கு. இது கூட்டுற மாதிரி கூட்டிட்டு நிலம் ஃபுல்லா நம்ம வித்துருவோம். ஆனா தங்க வெளியே வந்து என்ன பண்ண போறோம்? நிலம் இருந்தா நம்ம என்னைக்கு செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். இந்த நிலத்துல நம்ம உழவு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கையேந்த நம்மள ஒரு காலத்துல நம்ம பண்ட மாற்றம் பிறந்தது இல்லை. நீங்க ஒண்ணு கொடுத்தா நான் ஒண்ணு கொடுப்பேன், அப்போ ரூபாலாம் கிடையாது. இன்னைக்கு ரூபா வந்துருச்சு. ரூபா நீங்க எத்தனை கோடி இருந்தாலும் ஒரு நிமிஷம் செலவாயிருங்க. நீங்க இது வச்சிருந்தா இப்ப சைனா ஒரு ஜென் பழமொழி ஒன்று இருக்கு. மீன் மீன் கேட்டா மீன் கொடுக்க மாட்டான். மீன் குழம்பு கேட்டா நீ மீன் குழம்பு கேட்டா மீன் குழம்ப அவன் கொடுக்க மாட்டான். அதுக்கு மாறா மீன் எப்படி பிடிக்குன்னு சொல்லி கொடுப்பான். அப்போ உனக்கு எப்பமெல்லாம் அந்த மீன் குழம்பு சாப்பிட ஆசைப்படுறோம் போய் பிடிச்சிக்கலாம். இது அதே மாதிரிதான். மண் வச்சிருந்தா நம்ம எப்பமெல்லாம் நமக்கு எப்போ நம்ம டைம் கிடைக்கும் அப்போ நம்ம மண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான சத்து நிறைய பொருள் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம மண்ணை வித்துட்டா, பூமியை வித்துட்டா பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிக்கு போயிடும். அப்ப நம்ம எப்படி போக முடியும், எப்படி வாங்க முடியும்? அன்னைக்கு அவன் கோடி ரூபா கூட சொல்லுவான், ஏக்கர் கோடியோ 2 கோடி 3 கோடி சொல்லுவான். நம்ம வாங்க முடியாத நிலைமை வந்துடும். ஆகையினால சொல்றேன், தயவு செய்து மக்களே, உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், யாருக்கெல்லாம் நிலம் இருக்கோ அவங்க வந்து விற்காதீங்க, வச்சுக்கோங்க. நிலம் ரொம்ப கொடுக்குறாங்க, விலை கொடுக்குறாங்க, போகணும்னா வாங்க இருக்கட்டும். விழிப்புணர்வு அடையணும். நமக்கு என்ன தேவைன்னா நம்ம தாய் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும், இந்திய நாட்டு நம்முடைய மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடையணும். ஒரு கடைக்கோள் இருக்கணும் கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எல்லா விஷயம் தெரிஞ்சா அவனை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்ம தெளிவில்லாத நம்முடைய ஏமாற்றம் தான் எல்லாம் ஏமாற்றி வேலை பார்க்கும். ஒரு வியாபாரியை பாருங்க, அவன் உட்கார்ந்து வெள்ளை சாப்பிட்டு சம்பாதிச்சிருந்தான். விவசாயத்தை செய்ய முடியும், உனக்கு விஷயம் தெரியல. உனக்கு இன்னொன்னு விவசாயத்தை ஏமாத்துற என்ன இருக்காது, மதிப்பு கூட தெரியல. மதிப்பு கூட்டணும். நம்ம எல்லாம் 4 பேர் சேருவோம். வியாபாரிகிட்ட போன அவசியம் இருக்கு. 10 விவசாயம் இருந்தா நம்ம செஞ்சிடலாம்ல. விவசாயத்தை ஒற்றுமை கிடையாது. இப்ப ஒரு 50 ரூபா போச்சுன்னா அண்ணாச்சி உனக்கு 70 ரூபா தரணும், யாருக்கு தெரியாம போய் நீ காயவோ பழத்தையோ கொடுத்து வந்துடுவேன். அந்த இருக்கக்கூடாது. எப்படி விவசாயி வந்து அவன் வியாபாரி மாதிரி பாக்கி எல்லாம் ஆர்கனைஸ் எப்படி இருக்கும், சொன்ன மாதிரி நிற்கணும். அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஒன்றுபட்டால் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழும். தனி மரம் தோப்பாகாதுல்ல. தனி நம்ம ஒரு ஆளா கை தூக்குனா சத்தம் வருமா? சமூகம் எல்லாம் சேர்ந்தா கை தூக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, தனிமரம் தோப்பாகாது. இப்போ தனிமரம் மாதிரி இருக்கும். தனிமரம் தோப்பாக முடியுமா? இப்ப நம்ம விவசாயம் ஒரு கை தட்டு ஓசை வருமா? இப்ப நம்ம நிலம ஒரு கை தட்டு. ஒரு கை தட்டு எவனுக்கு காது கேட்காது. அரசாங்கத்துக்கு கேட்காது, மக்களுக்கு கேட்காது, மக்களுடைய வியாபாரிகள் கேட்காது. வாங்குறது நம்ம தானே. விவசாயி பண்ற நம்ம விவசாயம் செய்யறோம். அந்த வாங்குறது நம்மளா தான் இருக்கிறோம். நுகர்வோர் நம்ம தான் செய்யறது. நம்ம எதுக்கு செய்யக்கூடாது? ஒரு எக்ஸாம்பிள், இந்திய நாட்டுல ஒரு அமுல்னு ஒரு டப்பா தெரியுமில்ல, அமுல் பால் பண்ண குஜராத்ல அவங்க ஒரு சின்ன சொசைட்டியா தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி டேர்ன் பண்றாங்க பாருங்க. நம்மகிட்ட அந்த எண்ணமே வர மாட்டேங்குது. எக்ஸ்பெஷலி நம்ம தமிழ் மக்கள்கிட்ட அந்த எண்ணமே கிடையாது. படிக்கணும், வெளிநாடு போட்டு சம்பாதிக்கணுங்க. தொழில் செய்ய விரும்புறது இல்லையே. தொழில் வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்குதான் செய்யுது. ஆனா அந்த ரிஸ்க் தாண்டி மிகப்பெரிய வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றி ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்க? பாக்குறதுக்கு நம்மளால முடியலையோ இல்ல, அந்த நம்ம வளர்த்துது பிள்ளைகளை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை தான் உருவாக்கணும். நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். நம்ம அந்த மாதிரி மண்டை கொண்டு வரணும். படிச்சு முடிச்சு வேலைக்கு போறது ஒருத்தருக்கு வேலை செய்யறது தானே ஐயா. இப்ப நீங்க வேலைக்கு போனா அடிமையா தானே. நீங்க இப்போ அமெரிக்கால இருக்கிறீங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க? அமெரிக்கா நல்ல சம்பளம், இங்கிலாந்து நல்ல சம்பளம், நியூசிலாந்து நல்ல சம்பளம், கனடா நல்ல சம்பளம். ஆனா நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல இருக்க முடியுமா? உங்களால சந்தோஷமா ஃப்ரீயா இருக்க முடியுமா? ஆனா வந்து சொல்லிட்டு போயிடலாம். இந்த அமெரிக்கா வந்து துப்பாக்கி வந்து எவனோ ஒரு பட்டி பேர் வந்து 10 பேர் 20 சுத்துதான். ஒரு எக்ஸ்பிளைன் நம்ம இந்தியில தான் சொல்லுவேன். ஏன் அந்த இது நம்ம நாட்டுல யூஸ் பண்ண வேணாம். இன்னைக்கு நம்ம நாட்டு பொருளாதாரம் எங்கேயோ போச்சு. மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய தலைமையில இந்திய நாடு நல்லா இருக்கு. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வல்லரசு நாடு ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளை பார்த்து
ஏழை நம்ம நடந்து இன்னைக்கு பயப்படுறாங்க. என்ன காரணம்? இது வரைக்கும் நம்ம தலைமை நல்ல தலைமை இல்லை. இப்ப நம்ம மோடிங்க நல்ல தலைமை வந்திருக்காரு. இது பாராட்டுக்கு ஆகணும். இப்படிப்பட்ட தலைமை இருக்கும்போது நம்ம இவருடைய கருத்தை நம்ம வலுப்படுத்திட்டு இருக்கணும். நம்ம அவர் என்ன சொல்றாரு? சஸ்டைனபிள். நம்ம கோயம்புத்தூர் வந்து கலந்துக்காரு. அவர் என்ன சொல்றாரு? சஸ்டைனபிள் கேட்டீங்கன்னா இந்தியில சொல்ற சஸ்டைனபிள் கேட்டீங்கன்னா நிலையான வருமானத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. நல்ல கவர்மெண்ட் நல்ல ப்ராசஸ் இருக்கு. இவங்க எல்லாம் நம்ம எல்லாம் போய் சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்? இப்ப நான் வந்து எந்த கட்சி சொல்லலைங்க, உண்மையை சொல்றோம். இப்ப நம்ம நியூஸை பாக்குறோம், நாடு எங்க போயிட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஆமா, நம்மளை பார்த்து எவ்வளவு மதிக்க மாட்டான் ஒரு காலத்துல. இன்னைக்கு நம்மளை பார்த்து இந்தியன்ஸை பார்த்து அவ்வளவு மதிக்கான். எல்லாம் ஒவ்வொரு ஆமா தலைவரும் நம்ம மக்களுக்கு மதிப்பு கிடைக்கல. எவன் ஒரு தலைவர் நல்லா இருந்தா அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க. தலைவர் நல்லான்னா மக்களுக்கு இப்போ 10 பேர் 15 வருஷம் நம்மளை எந்த நாட்டில் மதிச்சாங்க சொல்லுங்க. எனக்கு எங்க தம்பிமாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. நம்ம தம்பி எல்லா தம்பியும் இருக்காங்க. எக்ஸ்பெஷலி நம்ம சவுத்துல என்ன விவசாயம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? படிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டோம் எல்லாரும். அந்த எங்க ஊர்ல நம்ம ஊர்ல வில்லிசேரியில 100% வெளிநாட்டுல இருக்கான். அமெரிக்கால இருக்காங்க, லண்டன்ல இங்கிலாந்துல இருக்காங்க, நியூசிலாந்துல இருக்காங்க, கனடால எல்லாரும் இருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? துட்டு மட்டும் வருது. துட்டு மட்டும் வந்தா நம்ம எல்லாம் செய்ய முடியுமா? பெற்ற தாய் தப்பனை விட்டுட்டு போயிடும். அங்க வர முடியல. அங்கேயும் நம்ம ஃப்ரீயா இருக்க முடியுதா? ஒரு மெஷின் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃப்ரீயான வாழ்க்கை கிடையாதுல்ல. நிம்மதி இல்லாதானே நம்முடைய வருமானம். அந்த வருமானம் இங்கேயும் பெருக்கலாமே. எவ்வளவு விஷயம் இருக்கு. கவர்மெண்ட் அவ்வளவு சலுகை கொடுக்கு. கவர்மெண்ட் சலுகை நமக்கு தெரிய மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்குது. நம்ம அதை யூஸ் பண்ண அந்த இதுலயும் கிடையாது. சரிதான் நான் சொல்றது? கண்டிப்பா இது இந்த நம்ம இந்த வீடியோ த்ரோ நம்ம என்ன சொல்லலாம், நம்முடைய மக்களுக்கு விழிப்புணர்வு ஆகுங்க. நீங்க நாட்டு மாட்டு பாலை கேளுங்க, நல்ல பொருளை கேளுங்க, ஆர்கானிக் பொருளை கேளுங்க. 10 ரூபா 50 ரூபா அதிகமானும் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், நோய் வாய்ப்பட வேண்டாம், நம்முடைய ரூபாவை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அவசியம் இல்லை. நல்லது சாப்பிட்டா நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர் தேட வேண்டாம்ல. நம்ம கண்ணை மூட்டு வெள்ளைப்பாலுங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஊர்ல எல்லாம் போலீஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு மாட்டு பாலை வாங்குறதுக்கு ஆளு கிடையாது. ஏன்னா அவன் சொல்ற கான்செப்ட், அவன் சொல்ற வார்த்தை எப்படின்னா 2 வெள்ளைங்கிறாங்க. அந்த வெள்ளையில எவ்வளவு இருக்கு? ஜெர்சி மாட்டு பால்ல நான் சொன்ன ஒரு BCM 7 ஒரு இது இருக்குன்னு சொன்னேன். அது சாப்பிட்டாச்சுன்னா கேன்சர் வரும், டயபெட்டிஸ் வரும், சுகர் வரும், சர்க்கரை எல்லாம் வருது. நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா எல்லா நோயும் நம்ம விடுபடலாம். இது எத்தனை பேருக்கு புரியும்? ஆமா, எதிர்ப்பு சக்தி உடம்புல எதிர்ப்பு சக்தியாக நோய் குறைஞ்சிரும்ல. அந்த விஷயம் புரிய மாட்டாங்கல்ல. 2 பால் வெள்ளைங்கிறாங்க. 2 பால் வெள்ளை தான், ஆனா வித்தியாசம் இருக்குல்ல. இது நம்ம நாட்டு மாடு, இது ஜெர்சி மாடு. ஜெர்சி மாடு யாரும் இங்கிலாந்துக்காரன் கொடுத்துட்டு போனா, நம்மளுடைய இங்கிலீஷ்காரன் கொடுத்துட்டு போனா அந்த பன்னி ரூபத்துல இருக்கக்கூடிய மாடு. அது மாடே கிடையாது, அது ஒரு அனிமல். பிரிட்டிஷ்காரன் நம்ம புதுசு ஆளும் போது நம்ம ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நம்மள நோய் வாய்ப்படுறது அது 200 வருஷம் பின்ன சதி. அந்த சதியில இருந்து நம்ம விடுபட முடியல. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கிராமத்துலயும் நம்ம கிராமத்துல இருக்கிறோம். ஒவ்வொரு ஆள் பிரிட்டிஷ்கார மாதிரி பேசுறோம். யூரியா போட்டு டிஏக்கு போடுங்க. யூரியா டிஏக்கு போட்டு உனக்கு நிலம் எப்படி இருக்கும்? உனக்கு மகசூல் வந்துடும். ரைட்டு தான். மகசூல் வந்துட்டு அப்புறம் உனக்கு எல்லாம் சந்தோஷமாயிருமா? அந்த சாப்பிட்ற சாப்பாடு யாருக்கு போகணும்? அது நம்ம மக்களுக்கு தானே போகுது. யூரியா டிஏக்கு பூச்சிக்குள்ளி அடிக்கிற அந்த விவசாயம் நம்ம என்ன பண்ணாலும் அது சாப்பிட்ற மக்கள் நம்ம தானே, நம்ம மக்கள் தானே. உனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் பரவாயில்ல, ஆரோக்கியமா போய்க்குவோம். நீ சாப்பிடணும், நானும் சாப்பிடணும், நம்ம மக்களும் சாப்பிடணும். அப்போ நம்ம இயற்கைக்கு போயாச்சுன்னா இந்த நோயிலிருந்து விடுபட்டுலாம், எல்லா பிரச்சனையும் விடுபடலாம். எதிர்ப்பு சக்தி ஃபுல்லா ஆயிடும். மண் வளமாயி போச்சுன்னா அதுல விளையிற பொருள் நம்ம சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியமா இருக்கும்ல. இதுதான் தரம், ஆரோக்கியம், நல்லது வேணும்ல. தரம் மட்டும் இருந்தாலும் பத்தாது இல்ல. தரம் இருக்கு, இப்போ பூச்சிக்கொல்லி மருந்தை கொடுத்துருவாங்க, அது தரமா தான் இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், கொழுனா. ஆனா அது ஆரோக்கியமான இருக்கும்ல. நீங்க சொல்றது சரியான வார்த்தை. தரமும் ஆரோக்கியத்தை சொல்றீங்க, நல்ல விஷயம். அந்த 2ஐயும் நமக்கு வேணும்னா நம்ம இயற்கை விவசாயம் போகணும், பஞ்சகாவியத்தை யூஸ் பண்ணணும், நாட்டு மாடை வளர்க்கணும். இதுதான் உண்மை. இது நம்ம புரியாமலோ இல்லை தெரியாமலோ புரியாமலோ இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு ரூபா முக்கியமான நான் ஃபர்ஸ்டே சொல்றேன், இப்பவும் சொல்றேன். நம்ம மக்கள் அனைவரும் அவேர்னஸ் ஆகணும், விழிப்புணர்வு அடைஞ்சு எல்லார் வீட்லையும் நானும் இயற்கை விவசாயம் செய்ய போகிற ஒரு கான்செப்ட் நீங்க வந்துடணும். அதுதான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் நோயிலிருந்து நம்ம விடுபட முடியும். சரிதான் நான் சொல்றேன். இது நம்ம தோட்டம் இருக்குல்ல, ஃபுல்லா கம்ப்ளீட் நம்ம பஞ்சகாவியம் தான். சரி சரி சரி. இந்த பாருங்க, பிடுங்குற மாதிரி காய் இருக்கு, அடுத்த காய் இருக்கு, பூ இருக்கு, கோலிக்காய் சைஸ் இருக்கு. இந்த பூ இருக்கா, அதுக்கடுத்து இந்த வாங்க, இந்த பாருங்க, இந்த காய் இந்த தெரியுதா, பொடிக்காய் தெரியுதா? மகசூல் எப்படி இருக்கு? ஈல்டு, உரம், பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லி பரவாயில்ல. நம்ம பஞ்சகாவியம் பாருங்க, நம்ம தோட்டத்தை பாருங்க, தோட்டமே சாட்சி. இந்த தோட்டம் எவ்வளவு இருக்கு பாருங்க. எந்த கொப்பாவது காஞ்சிருக்கா? பச்சை பசேர்னு இருக்கு. ஆமா, எல்லாம் பச்சை பசேர்னு இருக்கா?
இதுக்கு என்ன சொல்றேன்னா, நான் யான் பற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும். அந்த நோக்கம் தான். கண்டிப்பா ரூபா நோக்கம் கிடையாது. எல்லா மக்களும் சத்து நிறைஞ்ச இருக்கணும், ஆரோக்கியம் நிறைஞ்ச மக்கா இருக்கணும். அதுக்கு என்ன காரணம், அந்த மண்ணை மாத்தியாச்சு எல்லா விஷயம் நடந்து போகும், நோய் இருந்து விடுபட்டுலாம். அதுக்கு தான் சொல்லுவேன். இந்த பாருங்க, எலுமிச்சை பாருங்க, பாருங்க எல்லாமே பிடுங்குற மாதிரி காய் இருக்கு, பூ இருக்கு. பூ எடுத்துட்டு இருக்க 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாசம் பஞ்சகாய் அடிச்சுட்டே இருந்தாச்சுன்னா எலுமிச்சைக்கெல்லாம் வருஷம் ஃபுல்லா காய் பிடுங்கலாம். கருங்காய் இருக்காது. இந்த கிளைகள் கொப்பு இந்த காய்கிற மாதிரி அந்த சப்ஜெக்டே கிடையாது. பாருங்க பாக்கி எலுமிச்சையும் பாருங்க எப்படி இருக்கு. அந்த வத்தலும் தொத்தலும் வெள்ளையும் கொள்ளையுமா இருக்கும். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எப்படி இருக்கு பாத்தியா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த தோட்டத்தோட என்ன வித்தியாசம் கேட்டீங்க. இப்ப மாத்துங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. காஞ்சி இருக்கு, மஞ்சள் கலர்ல இருக்கு. நம்ம தோட்டம் எப்படி இருக்கு, பச்சை பசையில இருக்கா. இதுதான் நம்முடைய இயற்கை விவசாய பஞ்சகாயத்தின் மகத்துவம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கண்டிப்பா அந்த இதுக்கு போக மாட்டோம். ஏன்னா நம்ம ஆர்கானிக்கு உருவாக்க நினைக்கிறோம். மக்கள் இல்லை, நம்ம மட்டும் கிடையாது. இந்த தாய் தமிழ்நாட்டிலயோ நம்ம இந்திய தேசத்துடைய மக்களோ வெளிநாட்டு எல்லா மக்கள் நம்ம மக்கள் தானே. நம்முடைய மோடி சொல்ற மாதிரி நம்ம எல்லாமே ஒரு தேசம் தான் ஒரு காலத்துல. இன்னைக்கு பல தேசம் பிரிஞ்சு இருக்கிறோம். இந்த மனித குலமே ஒண்ணு தானே. எல்லா மக்கள் நல்லா இருந்தா நமக்கு ஒரு கிடையாது. நம்ம யோசிக்கிறது என்ன தப்பு? குறுகியதை நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எதை நினைச்சாலும் பெருசா நினைக்கணும். நம்ம இந்த உலகம் கூட நம்ம மக்கள் தான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கட்டும். ஆரோக்கியம் இருந்தா சந்தோஷம் வந்துடும். அப்ப ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை? சாப்பிட்ற சாப்பாடு சத்து நிறைஞ்சதா இருக்கணும், விஷம் இல்லாத இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த இயற்கை விவசாயம், இந்த பஞ்சகாவியம், நாட்டு மாடுகள். இதுதான் நான் சொல்றேன். இதனால நம்ம போராட்டிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா, இந்த பஞ்சகாவியமோ பாலோ நெய்யோ தயிரோன்னு நினைச்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நீங்க சிக்கனோ மட்டன் சாப்பிட வேண்டாம். எல்லாம் மட்டன் அதுக்கு அந்த அந்த நெய்யில் அந்த தன்மை உண்டு, ஜிங்க் உண்டு. சிக்கன்ல எவ்வளவு ஜிங்க் உண்டோ. ஏன் வட இந்தியாக்காரங்களை பாருங்க, வட இந்தியாக்காரன் நம்ம சவுத் இந்தியாக்காரன் கம்மின்னு சொல்ல வரல. அவங்க இன்னை வரைக்கும் எந்த சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டேங்காங்க. பால் தயிர் மோர் நெய் தான் சாப்பிடுவான், ஆரோக்கியமா இருக்கான். என்ன காரணம்? நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்ற பேர்ல என்ன சிக்கன் மட்டன் என்ன இருக்கு? அதை விட டபுள் முறைக்கு நம்ம நெய் இருக்கு. சத்து நிறைஞ்சு அவன் சாப்பிடுதான். நம்ம இல்ல, நம்ம சத்துலா உணவு சொல்ல முடியாது, நமக்கு தெரியல. நம்ம மக்கள்லாம் உலகத்துக்கு நம்ம தான் அறிவாளி. எப்படி? நம்ம தமிழ் குடி தான் மூத்த குடி, தமிழ் குடி தான் அறிவாளிகள். இன்னைக்கு உலகத்தை ஆளுறவங்க நம்ம ஆளுங்க தான். யாரு? நம்ம ஆளுங்க தான். நம்ம தாய் தமிழ்நாட்டிலே நம்ம எந்த தமிழர்கள் தான். எங்கதான் நம்ம தமிழர்கள் தான். இன்னைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம், 40-50% நம்ம சிஇஓல நம்ம ஆளுக்கு இருக்காங்க. என்ன காரணம்? நம்ம மண்டை நல்ல மண்டை. ஆனா காலப்போக்கில் நம்ம பிரிட்டிஷ்காரன் நம்ம மாத்திட்டு போயிட்டான். அதை நம்ம மாத்தணும். அதை மாத்தினாதான் நீங்க அப்படி சொன்ன ஒன்று சேர்ந்தா உண்டு வாழ்வு. இப்ப இயற்கை விவசாயம் வந்தாச்சும் நம்ம எல்லாத்துக்கும் வாழ்வு உண்டு. நோயிலிருந்து விடுபட்டுலாம். நோய் வேண்டாம், நோயே நம்ம அனுப்பிடணும். அதான் நம்முடைய கான்செப்ட். மக்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷம் ஆரோக்கியமா இருக்கணும். அந்த சந்தோஷம் ஆரோக்கியம் எப்படி வரும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விஷம் இல்லாத இருக்கணும். விஷம் இல்லாத என்ன செய்யணும்? இயற்கை விவசாயத்துக்கு வரணும். இயற்கை விவசாயம் அந்த பஞ்சகாவியமோ அமிர்த கரைசலோ ஜீவாமிர்தமோ கனஜீவாமிர்தம் ஏதோ ஒண்ணு நாட்டு மாடுல உருவாக்கணும் போட்டாச்சுன்னா உங்களுக்கு ஈல்டு சொல்ல முடியாது. சில பேர் சொல்றாங்க ஈல்டு வரலங்காங்க, அதெல்லாம் தப்பு. ஏன்னா பல வருஷமா 30 வருஷமா செயற்கையில மாத்திட்டோம், பூச்சிக்கொல்லி அடிச்சிட்டோம், யூரியா டிஏபி அடிச்சிட்டோம். ஒரு வருஷம் 2 வருஷம் லேட்டு தான் ஆகும். ஆனா நான் சொல்ற முறைப்படி வந்தாச்சுன்னா உங்க ஒரு வருஷம் உங்க நிலம் மாறிடும். அடுத்தடுத்து மாறிடும். இப்ப நம்ம மண்ணு மலடுங்கிறதே கிடையாது. இந்த கச்சல் நம்ம கிராமத்தை சொல்லுவாங்க, கச்சல் விழுந்தாச்சும்பாங்க. கச்சல் விழுந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? மலடு ஆகி போச்சு, அந்த மண்ணு விளையாதுன்னு அர்த்தம். இப்ப 3/4 நிலம் அப்படி ஆயிப்போச்சு, சீர்கெட்டு போச்சு. இந்த கச்சல் விழுந்தாச்சுன்னா சுத்தமா அந்த நிலம் கோமா மரண ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. மரணம் தான், அதுக்கு வேற வழி கிடையாது. ஆனா அந்த ஸ்டேஜ்ல இருக்க மண்ணையும் இந்த பஞ்சகாவி மீட்டுரும். அதுதான் அதோட முக்கியம். நீங்க எப்படியாவது இருந்துட்டு போடுவாங்க மண்ணு. நம்மகிட்ட சொல்லுங்க, இல்லை நம்மகிட்ட அந்த மருந்து வாங்க, இல்லை நம்ம அந்த ஃபாலோ பண்ண சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. 100% மாறிடும், இயற்கைக்கு மாறிடும். மண்ணு திரும்ப நம்ம இதே மாதிரி இந்த பச்சை பசேரம் அந்த தோட்டமோ நிலமோ காரோ வந்துடும். அது நான் உறுதி அளிக்கிறேன். சரியா? நீங்க சொல்ல சரிதானே? இயற்கைக்கு நீங்க கேட்டீங்களா, மற்ற இதுக்கு இதுதான் வித்தியாசம். நீங்க பாருங்க எப்படி இருக்கு, பச்சை பசையில இருக்கா? ஒரு மஞ்சள் செடி இருக்கா? மஞ்சள் கிடையாது. எதையாவது இருக்கு பாருங்க, உள்ள பாருங்க, எங்க வேணா பாருங்க. இயற்கையில வாங்க உள்ள பாருங்க, வாப்போம். பச்சை பசேன்னு இருக்குல்ல, சரங்கரமா இருக்கும், காய் பிடுங்க முடியல. இப்ப நமக்கு என்ன தெரியுமா, அங்க கிணறு வெட்டல, கிணறு வெட்டி தான் இன்னமும் நல்லா இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கு தம்பி. இதுக்கு நம்ம மக்களுக்கு என்ன எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப நீங்க உங்க யூடியூப் துறை இதை சொல்றீங்க, மக்களுக்கு அவேர்னஸ் படுத்துறீங்க. ஓகேங்களா? நம்ம ரூபா முக்கியம் இல்லைங்க. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன். இந்த பாருங்க, இந்த காயை பாருங்க, பூ இருக்கு. இந்த பாருங்க, தெரியுதா? பூ இருக்கா, காய் இருக்கா, இந்த பெரிய காய் இருக்கா, அடுத்து இந்த பூ தெரியுதா? இந்த பாருங்க,
இப்போ பூ இருக்கு, காய் இருக்கு. அது அந்த காயை பாருங்க, எல்லாமே சீசன்ல வருஷம் உள்ள காய் பாருங்களேன். எலுமிச்சையை பொறுத்தளவு நம்ம பஞ்சகாவியம் யூஸ் பண்ணா, ஆமா, மாசத்துக்கு 2 முறை அடிக்கணும். அடிச்சீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த பஞ்சகாவியம் செம டாப். நம்ம தோட்டம் வந்து தோட்டமோ காடோ இயற்கைக்கு மாறிடும். பாத்துக்கோங்க, நீங்களே பாருங்க. நான் வந்து யார்கிட்ட போய் சொல்லலைங்க, உதிராது, அது வாய்ப்பே இல்லைங்க. எல்லாரும் சொல்றாங்க ஈல்டு இல்லைங்கம்பாங்க. அது உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஒண்ணு பஞ்சகாவியம் நல்ல மருந்து வாங்கியிருக்கணும், நாட்டு மாட்டில் எடுத்து மருந்து வாங்கணும். பஞ்சகாவியம் ப்ராப்பரா போற ஆள்கிட்ட வாங்கணும். அது எங்கேயுமே இல்லை. ஏன்னா யாருமே அந்த ட்ரக்கல் அந்த அந்த மாடுகளை வச்சு அவஸ்தைப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த நம்மளே 8 வருஷம் அவஸ்தைப்படுறோம். எந்த மக்கள் வாங்க மாட்டேங்க, பால் வாங்க மாட்டேங்க, பஞ்சகாவியம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ரூபா போட்டு செலவு பண்ணி காலம் வருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பல சிரமம் ரொம்ப கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இல்ல ஆயிரக்கணக்கான % நஷ்டத்தையும் அந்த சிரமத்தையும் தாங்கிட்டு இருக்கோம். என்ன தாங்க அந்த நாராயணனுடைய அருளால நம்ம இந்த இயற்கைக்கு இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும். யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும். நம்ம சாகும்போது இந்த மண்ணுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும்ல. நம்ம பிறந்துட்டோம், அடுத்த சந்ததிகளுக்கு கொடுக்கணும் இல்லையா? நம்ம மட்டும் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லைல்ல, அது யார் வேணாலும் செஞ்சுக்கலாம்ல. நம்ம தனிப்பட்ட நம்ம குடும்பத்தை வளப்படுத்துறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மளை சார்ந்த சமூகம், நம்மளை சார்ந்த மக்கள், இந்த சமூகம் மொத்தத்திலே நம்ம மாத்திட்டா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப நான் 8 வருஷமா போராட்டி இருக்கேன். எந்த மக்கள் யாரும் வரதில்லைங்க. ஆனா உங்க யூடியூப் தூரம் நான் நம்புறேன் எல்லா மக்கள். ஆனா கண்டிப்பா வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இல்லைனாலும் வரணும், ஆகணும்ல. நோயினுடைய அகோரம் ஆகும்போது, நோய்கள் ரொம்ப அகோரமா போகும்போது, அப்ப அதுக்கு மாற்று வழி என்ன? இயற்கைக்கு மண்ணை மாத்தணும், எல்லாருக்கும் வந்துடும். தேட வேண்டிய நிலைமை வரும். ஆனா கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா உங்க யூடியூப் தரவை பார்க்கும்போது வேகமா வரலாம்னு நான் நம்புறேன். எல்லா மக்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். மக்கள் அவேர்னஸ் படுறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன சொல்ல, நம்ம மக்களுக்கு தாய் தமிழ்நாட்டிலயும் உலகம்ல இருக்க மக்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், ரூபாக்காக நாங்க செய்யலைங்க. மண் நல்லா இருக்கணும். மண் நல்லா இருந்தா மக்களோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போகும். வர்ற ரூபா மிச்சம் தானே. நீங்க ஹாஸ்பிட்டல் போல செலவு ரூபா மிச்சம், நம்ம மனித நேரம் மிச்சம் தானே. நம்ம டைம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க காலம் பொன் போன்றதுமாங்க. அந்த டயத்தை எவ்வளவு, ஒரு நோய் வந்துட்டு எத்தனை மாசம் அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம். அந்த கான்செப்ட் நம்ம போக வேண்டாம்ல. நோயே போக வேண்டாம். நோய்ங்கிறது நம்ம தேவையில்லைங்க. ஆமா, வரும் முன்னே காது. நம்ம 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 நிலத்தை மாத்திட்டோம்னா எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். சந்தோஷம் வந்துடும், ஆரோக்கியம் வந்துடும், எல்லாம் வந்துடும். நம்ம துள்ளி குதிச்சு விளையாடலாம் சின்ன பிள்ளை மாதிரி. உடம்புல எசப்பு வந்து எல்லாம் நடக்கும்ல. உடம்புல விஷம் இருந்தா இந்த மனித உடல் எத்தனை நாளைக்கு விஷத்தை ஏத்துக்கிறோம் சொல்லுங்க? நம்ம ஒண்ணு இரும்பால் ஆன உடம்பு கிடையாது, ஹியூமன் தான். இந்த மனித உடம்புல எவ்வளவு டைம் அந்த நீங்க ஏத்துக்கிடுவீங்க? இப்ப நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் எத்தனை டைம் தான் அந்த விஷ சாப்பாடு நம்ம சாப்பிட முடியும்? ஒரு லிமிட் தானே. ஒரு லிமிட்டுக்கு மேலானா அது வேற, அது அக்செப்ட் பண்ணாது. அப்புறம் அது நோய் வெளியே வரும். அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், டயத்தை செலவு பண்ணணும், நேரத்தை செலவு பண்ணணும், ரூபாவை செலவு பண்ணணும். நம்ம முதல்ல என்ன, நிம்மதி இழந்துருவோம் இல்லையா? அந்த நிம்மதி வேணும்னா, ஆரோக்கியம் வேணும்னா மண்ணை மாத்தணும். மண்ணை மாத்தினா எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி, அடிப்படை மொத்த டோட்டல். அந்த காலத்துல நம்ம தாத்தம் போட்டு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தான், ஏறு பிடிச்சான், 100 வயசுக்கு சந்தோஷமா இருந்தா. எப்படி இருந்தாங்க? இயற்கையோட வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தா. அந்த இயற்கையோட நிலத்தோட நிலம் இயற்கையோட வாழ்ந்தோம். இன்னைக்கு நம்ம மாடர்ன் லைஃப்ல போயிட்டோம். மாடர்ன் என்ன தெரியுமா? இன்னைக்குள்ள நவீன கால நாகரிக உலகம் சொல்றோம். நாகரிக உலகமா இது நோயினுடைய உலகம் தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாம் நாகரிக பேர்ல நோய் தானே இருக்கிறோம். நோயினுடைய இப்படி நம்ம மாத்த முடியுதா? எல்லாரும் நம்ம படிச்சுட்டோம், படிச்சு சந்தோஷம், நல்ல விஷயம் தான். ஆனா படிச்ச அளவுக்கு நமக்கு இந்த சாப்பாடு தர மாட்டாங்க. இப்போ ஒரு மனுஷன் பார்த்து செருப்பு பார்க்குறோம், 3000 செருப்பு, 4000 செருப்பு, சட்டை 5000 10,000. இவ்வளவு பார்க்குற நம்ம வெளி தோட்டத்துக்கு உள்ள கொடுக்குற சாப்பாடு எவனாவது யோசிச்சிருக்கானா? இந்த சாப்பாடு, இந்த அரிசி சத்து நிறைஞ்சதா, விஷமில்லாத உணவா என்னைக்காவது எந்த மனுஷனும் ஆராய்க்கிறானா? அது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. ஏன் சொல்றேன்னா, நீ ஒரு சாப்பாடு செல்ல பாக்குறான், நான் ஆப்பிள் போன் வாங்குறேங்கிறான், ஆப்பிள் போன் வாங்கினா நல்லா ஸ்டேட்டஸ்ங்கிறான், 5000 10,000 உட்லேண்ட் செருப்போட நம்ம ஸ்டேட்டஸ்ங்கிறான், சட்டை வந்து ஒரு 5000 எடுத்தா ஸ்டேட்டஸ். எல்லாம் ஓகே சகோதரர்களே. ஆனா எல்லாம் இது வெளி தோற்றம், பாடினுடைய வெளியில நடக்கிறது. உள் தோற்றங்கிறது உள்ள கொடுக்குற சாப்பாடு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? எந்த உணவு ஆரோக்கியம், சத்து நிறைஞ்சது, விஷமில்லாத உணவு எந்த மனுஷன் நீங்க சொல்லுங்களேன். எந்த ஒரு மனுஷனாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்ன இருக்கு, விஷம் இருக்கா, நல்லது இருக்கான்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா? யோசிக்கிற தன்மை இல்லைங்களே. இவ்வளவு ஆடாமரமா பவுசுமா வாழ்ந்துட்டு இருக்கோம். கார் வாழ்ந்தோம், கோடிக்கணக்கில் கார் வாங்க நினைக்கிறோம், செல்லு வாங்க நினைக்கிறோம். ஆனா உள்ள கொடுக்குற சாப்பாடு எவனோ ஒண்ணு கொடுக்குற அந்த விஷ சாப்பாடை, அந்த அரிசியை வாங்கி சாப்பிடுவீங்க. ஆமா. அப்ப நமக்கு ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் தோட்டத்தை வச்சுக்கிறாங்கன்னா, இவ்வளவு ரூபா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு சொந்தமா தோட்டம் வச்சுக்கிற முடியாதா? நீங்க தோட்டத்தை வித்துட்டு நம்ம எங்க போக போறோம்? அடுத்து ஏகாதிபத்தியத்து போகணும். அடுத்த பிரிட்டிஷ்காரன் போராடுற மாதிரி நம்ம நிலைமை வந்துடும். எங்க போக முடியும் சொல்லுங்க? வித்துட்டு தானே இருக்கும். என்ன காரணம்னா அவன் வாங்குதான்.
நமக்கு இந்த பூமியை பத்தி அருமை தெரியல. நம்ம தாத்தம் போட்டு தெரிஞ்சது, அதனால பூமி விட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம படிச்சோமா, இங்கிலாந்துலயோ அமெரிக்காலயோ எங்கேயோ செட்டில் ஆகிறோம். என்ன செட்டில் ஆனாலும் நம்ம தாய் தேசத்து மாதிரி இருக்குமா? நம்ம ஊர் மாதிரி இருக்குமா? சந்தோஷம், இந்த 4 அக்கம் பக்கத்துக்காரன் சந்தோஷம் இருக்கட்டும், 4 பேருக்கு எந்த பயம் இல்லாம வாழலாம் இல்லையா? இப்ப அமெரிக்கால போய் நீங்க வாழ்றீங்க, ரொம்ப ரூபா கிடைக்கிறேன், நான் அதை ஒத்துக்கிறேன். இந்த சந்தோஷம் அங்க இருக்குமா? இந்த மனமகிழ்ச்சி அங்க இருக்குமா? இன்னொருத்தனுக்கு அடிமையா அந்த தேசத்தோட சொல்றோம்ல. இப்ப அவர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அமெரிக்கா இருக்குங்க. அமெரிக்காவை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, அமெரிக்காவை டெவலப் பண்ணது அமெரிக்காங்கார கிடையாது, அது ஒரு குடியேற்ற நாடு தான். எப்படி? அது எல்லாரும் போய் சேர்ந்து உருவாக்க நாடு தான் அது. எக்ஸ்பெஷலி நம்ம தமிழர்களும் இந்தியர்களும் தான் அதிகமா அந்த உருவாக்கி இருக்கோம். இன்னைக்கு அவன் என்ன சொல்றான், நான் என்ன சொல்றேன், அவனை நான் குறை சொல்லல, அவன் தேசம் ஃபர்ஸ்ட்டுங்க. அப்ப நீங்க அந்த சக்தி, அந்த மனித வளத்தை, அந்த மூளையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்திய நம்ம தாய் திருநாட்டில் யூஸ் பண்ணுவோம், எல்லாரும் நல்லா இருப்போம். என்ன சொல்றீங்க சரதா? என்ன சொல்றது? இப்ப நீ கையேந்தனுமா? எம்ஜிஆர் சொன்ன மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்தனும் வெளிநாட்டுல சொன்னாங்க. அது உண்மைதானே? எல்லா வளமும் இருந்தும் ஒரு தேசம் இவ்வளவு வளர்ந்து இருந்தும் நம்ம எதுக்கு கூனி குறுகி அர்த்தம் கூட நம்ம கெஞ்சணும் சொல்லுங்க? ஆனா இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த கிருஷ்ண மரமாத்த புண்ணியத்துல நம்ம நம்ம நாட்டை ஆள்றா நரேந்திர மோடி அவங்க நல்ல மிக சிறந்த பிரதமராக நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் பாக்குற நியூஸ்ல, நான் பாக்குறதுல உலகமே நம்ம நாட்டு பேர எவ்வளவு நல்லா இருக்கு. இல்லை நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி இருக்கு நாடு? ஒரு 10 வருஷம் முன்னாடி போய் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு வந்திருக்குல்ல. அதுக்கு என்ன காரணம்? தலைமை வேணும்ல. அந்த தலைமை நம்ம மோடி நல்லா இருக்கார்ல, அதையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவரும் நல்லா சிறந்த ஆட்சி தான் பண்றாங்க, நல்லா இருக்கு. அதனால ஆனா நம்ம மக்கள் மாறணும்ல. யாரு நல்லா இருந்தாலும் நல்லாட்டாலும் மாற வேண்டியது யாரு? ஆட்சியாளர் கிடையாது, மக்கள். நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும், நல்ல பொருளை சாப்பிடணும், நல்ல இடத்த செய்யணும். எல்லாமே எங்க இருக்கு? இங்கதானே இருக்கு. சரிதான் நான் சொல்றது? இப்ப நீங்க அங்க ஒரு கேள்வி அங்கிருந்து கேட்டு வந்தீங்க, என்ன அந்த உரம்பு வச்சு போடுற எலுமிச்சைக்கு நம்ம எலுமிச்சு என்ன வித்தியாசம்? இந்த கண் கூட நீங்க பாக்குறீங்களா? அந்த காஞ்சி கொப்பு காஞ்சி இருக்கு. அந்த பழத்தை பார்த்தாலும் வித்தியாசம் தெரியல. இந்த பழத்தை பாருங்க, நம்ம இயற்கை அந்த ஒரு வாரம் 10 நாள் தான் கெட்டு போகாது. இந்த பழத்தை பறிச்சு போய் நீங்க 10 நாள் வீட்டுல இருந்தாலும் கெட்டு போகாது. அந்த பழம் 2 நாள் 3 நாள் போயிடும். பூ உதிராது, ஈல்டு நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, ஈல்டு பாருங்க, ஒவ்வொரு செடியும் பாருங்க, காய் எப்படி இருக்கு, பழம் எப்படி இருக்கு, பூ இருக்குன்னு பாருங்க. பழம் நல்லா கருப்பு இல்ல. இந்த பாருங்க செடியை பாருங்க, பூ இருக்கா, காய் இருக்கா, பிடுங்க வேண்டிய இருக்கு, கோழிக்காய் சைஸ் இருக்கு, பெரிய காய் இருக்கு, பூ இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி எந்த தோட்டத்துல இருக்கு சொல்லுங்க? எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். கண்டிப்பா மாறினாதான் நமக்கு உண்டு வாழ்வு. தம்பி சொன்ன மாதிரி நம்ம ஒன்று சேர்ந்தா உண்டு வாழணும். அதே மாதிரி இப்ப இயற்கை விவசாயத்தை சேர்ந்தாதான் நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த பாருங்க, இந்த காயெல்லாம் பாருங்க, இந்த செடியை பாருங்க, இந்த மாதிரி எங்கேயா இருக்கா சொல்லுங்க? நெருக்கமா பிடிச்சிருக்குல்ல அந்த செடி பாருங்க, எப்படி இருக்கு? காய் பூ இருக்கா, பிடுங்க வேண்டிய காய் இருக்கா, பூ இருக்கா, அந்த பாருங்க பூவை பாருங்க, அதே சைடுல பூ பாருங்க, இந்த பூ இருக்கா, இன்னும் மொட்டை வருதா, இந்த காய் இருக்கா, இந்த காய் இருக்கா, இந்த சின்ன காய் இருக்கா, இந்த பாருங்க பூ இருக்கா, எவ்வளவு இருக்கு. இயற்கை விவசாயத்துக்கு பீட் பண்ணவே முடியாதுங்க. செயற்கை நம்ம இப்ப 15 நாளைக்கு உதவி ப்ரே பண்றோம், இல்லைன்னா ஒரு மாசம் உதவி ப்ரே பண்ணுவோம். ஏன்னா தோட்டத்தை தண்ணி இருந்தாச்சுன்னா ஒரு மாசத்துக்கு 2 ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்க ஒரு 2 ஸ்ப்ரே பண்ணுங்க, இல்ல ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்க, பண்ணி ஒரு 15 நாள் கழிச்சு அந்த தோட்டத்தை பாருங்க, அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சு போகும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவானே, 2 வீக்ஸ் இல்ல 3 வீக்ஸ் நல்ல நம்ம மழை பெஞ்சு எப்படி பெய்யும் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்ல. இத்தனை ஏக்கருக்கு இந்த இதுக்கு இப்படிதான் இவ்வளவு வேணும், இதுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இருக்கு. இது இப்போ நம்ம சரிச்சு 12 வருஷம் செடி. சரி, இதுக்கு நம்ம ஒரு சைனா பிரேயர் 15 லிட்டருக்கு அரை லிட்டர் வீதம் அடிக்கிறோம். இதே ஒரு செடி 1 வருஷம் செடி 2 வருஷம் செடினா ஒரு 100 போதும், 10 லிட்டர் 100 ml போதும். இல்ல அதுக்கு சிறு செடினா ஒரு 50 போதும். ஒரு 2 வருஷம் செடினா ஒரு 150. ஒரு செடிக்கு ஏத்த மாதிரி செடி வருஷம் பிரச்சனை. நம்ம கூடணும் கொஞ்சம் செடி இது வந்துடும். அதுவும் கரெக்டா மருந்து மாதிரி மருந்து கூட நல்லா கேட்கும். ஆனா தண்ணி பாய்ச்சிட்டு சாயந்தரம் அடிச்சா நல்லா இருக்கும். இந்த பழம் அப்படியே அறுவடை பண்ணலாம். தண்ணி காலை பாய்ச்சிடணும், மறுநாள் சாயந்தரமும் அந்த மருந்து வச்சா நல்லா இருக்கும். ஈரம் இருக்கணும், அடி ஈரம் தண்ணி விட்டாச்சும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய ரிசல்ட் உடனே நமக்கு கிடைக்கும். கண் கூட பார்த்தோம். இப்ப நம்ம தோட்டத்தை நீங்க பாத்துக்கோங்க, இவ்வளவு கண் கூட பாத்துக்கோ, எங்க வேணா பாருங்க, அருமை பச்சை பசேன்னு இருக்கு. அந்த மாதிரி நீங்க எங்க பாத்து சொல்லுங்க. ஆமா, இயற்கை இருக்கனால அது நம்ம
இங்கிலீஷ் மருந்து அடிக்கிறதுனால அது நம்ம இயற்கையை பார்க்கறதுனால அதான் பூச்சிக்கொல்லி. பூச்சிக்கொல்லி. நம்ம சமூகம் இன்னொன்னு சொல்ற தம்பி, நம்ம ஐயா நம்மாழ்வார் ஐயா சொன்னாங்கல்ல, பூச்சியை கொல்றது இல்லைங்க, ஒவ்வொன்றும் சார்ந்து வாழக்கூடியது. பூச்சிகள் இருந்தா தான் பறவைகள் வரும், பறவைகள் இருந்தா தான் விலங்குகள் உருவாகும். பூச்சி விரட்டத்தான் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா, இந்த பயோடைவர்சிட்டியை உடைக்கிறான். உடைச்சாச்சு அப்ப நம்ம மண்ணு கெட்டு போகும்ல. பூச்சிகள் இருக்கணும், பூச்சிகள் இருந்தா பறவைகள் வரும், பறவை இருந்தா விலங்குகள் இருக்கும், விலங்குகள் தான் நம்ம மண்ணு உயிரோட இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம ஒவ்வொன்றும் கொண்டுட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? பூச்சி அந்த காலத்துல நம்ம பூச்சியை விரட்டதான் செஞ்சோம், யாருமே கொல்லவே செய்யல. என்னைக்கு இங்கிலீஷ்காரன் நம்மளை ஆண்டானோ அவன் பூச்சி கொல்லின்னு சொல்லிட்டான். பூச்சியை கொண்டா எப்படி? பூச்சி கூட பறவைகள் தான் அந்த தோட்டத்துக்கு வருமா? வராது. அப்ப அந்த மண்ணு போயிடுச்சு அர்த்தம். மகரந்த சேர்க்கை நடவடிக்கை நான் எதுவுமே நடக்கூடாது. விஷம் தெளிக்காது இல்ல. அதான் விஷம் தானே. விஷத்தை தொளிச்சா ஆனா பயிர் மட்டும் வருது, மகசூல் ஆகுது. ஆனா அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? அதை சாப்பிட்டா நம்ம என்ன ஆகும்? உங்க எப்படி விட்டுருவோம், அந்த 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 ஆன்சரை இந்த மக்கள்கிட்ட விட்டுருவோம். நீங்க விஷத்தை தொளிக்கிறீங்க, விஷமா ஒரு விஷ மரத்துல இருந்த பழம் எப்படி இருக்கும்? அதுவும் விஷமா தான். அதுதான் நம்ம இப்ப சாப்பிடுறோம் இல்ல, பல வருஷமா. தேனி வருது நம்ம மருந்து வச்சு தேனி வச்சு மருந்து சேர்க்கை ஆமா, அதனால அகல் மருந்து எப்படி நடக்கும், எப்படி அது- விவசாயம் எப்படி செழிக்கும்? ஆமா, இதுதான் கான்செப்ட். நம்ம ஐயா நம்மாழ்வார் ஐயா தான் சொன்னாரு. டக்கர் வாங்குறீங்க, டக்கர் குட்டி போடுமான்னு கேட்டாரு. அவளை சிரிச்சாங்க. ஆமா, நம்ம மாடு வச்சிருந்தா காளை மாடு தான் உழுதுக்கலாம், மாடு இருந்தா குட்டி போடு திரும்ப அந்த காளை மாடு ஆக்கிக்கலாம். டக்கர் எப்படி போகும்? அதை என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி எந்த மண்ணு நம்ம பயோடைவர்சிட்டினா மண் ஆரோக்கியம் வந்து பறவை பூச்சிகள் இருக்கும். பூச்சிகள் எந்த மண்ணில் இருக்கோ அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். பூச்சிகள் இருந்து பறவைகள் வந்துடும், பறவை வந்து விலங்குகள் வந்துடும். முதல்ல டோட்டல் காடாவே இருக்கும். ஒரு நாட்டுல 33% காடு இருக்கணும், அப்பதான் நாட்டுல மழை பெய்யும். இதுக்கு 33% காடு எங்க இருக்கு? இருக்கிற காடை டெய்லி அழிச்சுட்டு தானே இருக்கும். கண்டிப்பா. அதுக்கு என்ன செய்யறது? நம்ம மக்களாகி நம்ம தான் புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஒரு கிராமம்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மரம் இருக்கணும். ஒரு கிராமத்துல ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னா அந்த அந்த ஊர்ல இந்த வருஷம்லாம் நம்ம ஊர்ல மழை கம்மி. எதுக்கு கம்மி? பருவமழை கம்மி. கம்மி ஏன் கம்மி ஆகுது? அந்த மரத்தை இருக்கிற தன்மை மரங்கள்ட்ட உண்டு. அந்த மரங்கள் இல்லைன்னா மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம். வெட்டிட்டு தான் இருக்கும். வருஷத்துக்கு எத்தனை மரம் வெட்டுவோம்? வெட்டின இடத்துல திரும்ப மரம் வைக்கிறோமா? அந்த மரத்தை வெட்டி என்ன ஆக போகுது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நமக்கு ஆக்சிஜன், உயிர் காத்து என்னது? ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் தான் மரங்களுக்கு கொடுக்கும். நம்ம வாழ்நாளும் ஆக்சிஜன் தேவைப்படுதுல்ல. மழைக்கு ஆக்சிஜன் தேவை, இது மரங்கள் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் தேவை மரங்கள் இருக்கு. அப்ப நம்ம மட்டும் சுயநலமா யோசிச்சா வெட்டி என்ன பண்ண போறோம்? இயற்கையை அழிக்க. இயற்கையோட வாழணும், இயற்கையோட இருக்கணும்னா நம்ம ஆரோக்கியமா வாழலாம். இயற்கை அழிச்சுட்டா ஆரோக்கியம் இல்லை. இப்போ ஆல்ரெடி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி இந்த மக்கள் வந்து அவேர்னஸ் ஆயிடணும், புரிஞ்சுக்கணும். அதான் நான் நம்புறேன்.